15 மினிட்ஸில் ஈஸியாக ரொம்பவே ரிச்சான பன்னீர் மஷ்ரூம் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் தேங்காய் எண்ணெய் நெய் ஊற்றி ஹோல் கரம் மசாலா போட்டு வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை இடித்து புதினா கொஞ்சோல தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மஷ்ரூம் பன்னீரெல்லாம் சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா இந்த மாதிரி நமக்கு டிரான்ஸ்லூசண்ட்டாக கிடைக்கும். இது நம்ம வீட்லேயே பண்ண பன்னீர் ரெசிபி ஷார்ட்ஸில் இருக்குது. இதுக்கப்புறமா 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் பன்னீர் பண்ணோம் இல்லையா, அதில் மீதி இருந்த தண்ணியில் இதுதான் நம்ம உழ வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப புளிப்புத்தன்மை கொடுக்கும். அதனால தான் நான் கம்மியான தக்காளி சேர்த்துருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணீர் போட்டு இதை நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சோல கொத்தமல்லி இலையை அப்படி மேலாப்பில் தூவி விட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இறக்கணும்னா அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாத ரொம்பவே ரிச்சான ஒரு பன்னீர் மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது கூட நீங்கள் முட்டை வச்சுக்கலாம். நாங்கள் இதுக்கு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வச்சுக்கிட்டோம். இதை நாங்கள் ஈவினிங் கோயிலுக்கு போகிறதுக்காக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். இது நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறப்ப பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவோன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.